எங்கே நான் போயிட்டுருக்கேன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். எதுக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். போட்டாச்சு. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். ஸோ இங்கே ஒன்று குறை இருக்குது, என்னன்னு தெரியுதா? ஸோ ஃப்ரெண்டு காரை சர்வீஸ் விட்ருக்கோம், அதை எடுக்கிறதுக்கு தான் இப்போது போகிறோம். லாஸ்ட் வீக் தான் காரை சர்வீஸ் விட்டோம், அதை இன்றைக்கி போய் எடுக்கலான்னு தான் 2 பேரும் போக போகிறோம். அதான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வண்டியை மறுபடியும் என் ஃப்ரெண்டு வீட்லேயே விட்டுட்டு அதான் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி ஸோ ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டுருக்கிறேன் மெயின் ரோட்டுக்கு. சும்மா நாள்லேயே கார் எடுத்தால் எங்கன்னா சுற்றிகிட்டே இருப்போம். அதுவும் இன்றைக்கி வேறு காரு ஃபுல் சர்வீஸ் வேறு பண்ணிட்டு வந்திருக்கு. சொல்லவே வேணாம், சும்மாவே அப்படியே சுற்றிட்டு சோலாரில் புது பஸ் ஸ்டாண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கிற இடத்துக்கு நேராக விட்டுட்டோம். சொல்லப்போனால் அது எங்களோட ஃபேவரட் பிளேஸ் தான். அடிக்கடி அங்கே போயிட்டு காரில் சுற்றிட்டுருப்போம். லாஸ்ட் டைம் கூட பர்த்டேக்கு அங்கே தான் போய் செலிப்ரேட் பண்ணோம். கார் ஓட்டி டயர்டாகி பக்கத்தில் இருந்த ஒரு தாபாக்கு சாப்பிட வந்துட்டோம். ஆமாம், அது புதுசாக அந்த ஒரு வேளை ஏதோ சம்திங் வாட்டர் வாஷ் பண்ணனாலும் இந்த மாதிரி இருக்குமோன்னு நினைக்கிறேன் ஜி. தாபாலேருந்து வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றிகிட்டே இருந்தோம். ஓகே, ஒரு வழியாக போதும் வீட்டுக்கே போயிடலான்ட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். செம டயர்டாகிடுச்சு. எல்லாம் வந்தோம் வீட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நானும் வீட்டுக்கு கிளம்பணும். ஒரு வழியாக கார் எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணியாச்சு. வீட்டுக்கு கிளம்பலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே அடுத்த ரவுண்டுக்கு பிளான் பண்ணியாச்சு. வேற எங்கேயும் இல்லை, ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்கு தான் போனோம். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் காரில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்க. சுருங்க மாட்டேங்கிறானே. சுருங்கலாம் டாய் சுருங்கு. இது நல்லா சுருங்குது. ஓ, இங்கே தொட்டாச்சி இருந்து நான் கேரளாவில் லாஸ்ட் டைம் டூர் போனப்போ பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் பார்த்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கே வண்டி விட்டுட்டோம். நிறுத்துகிற இடத்துல யாரோ டிவிஎஸ் வேறு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு எடுத்துகிட்டு நம்ம பார்க் பண்ண வேண்டியது தான். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ காலையில் போனோம், இப்போ சாயந்தரம் ஆகிடுச்சு 5 மணி. இப்போ தான் வீட்டுக்கு வரேன். வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நேராக இப்போ தான் எங்கள் அம்மாவை டீ போட சொன்னேன். செம்ம டைட் ஆகிடுச்சு. போயிட்டு கார்லேயே தான் சுற்றிட்டு இருந்தோம். அதான் பக்காவாக பண்ணிட்டாங்க. டோட்டலாக ஒரு 24,000 இன்றைக்கி அவனுக்கு செலவு. எவ்வளோ தூரம் சுற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் அப்படியே கார்லேயே சுற்றிட்டு ஒரு வழியாக கிளம்பலான்னு கிளம்பணும். இல்லைனாலும் கிளம்பியிருக்க மாட்டோம்.